அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு வசந்தம் டிவி வழங்கும் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். ஹிஜ்ரி 1444வது சங்கை மிகு ரமலானை அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ் அனைவருக்கும் அருள்வாளிக்க வேண்டும். இந்த ரமலானை பயனுள்ளதாக நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு அந்த வகையிலே ரமலான் மாதத்தை பற்றி சொல்வதாக இருந்தால், ரமலான் மாதம் மறுமை வியாபாரிகளின் சீசன் காலம். மறுமை வியாபாரிகளின் சீசனுடைய காலம்தான் ரமலானுடைய மாதம். பொதுவாக ஒரு வியாபாரிக்கு சீசன் வந்துவிட்டால் அவர் எந்த அளவு முனைப்போடும் முயற்சியோடும் அவர் கடமையிலே ஈடுபடுவார் என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டியதில்லை. எனவே ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். நானும் நீங்களும் மறுமையின் வியாபாரிகளாக இருந்தால் இந்த மாதத்தை முழுமையாக நாங்கள் பயனுள்ளதாக கழித்து கொள்ள வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் எங்களுடைய தொலைக்காட்சியிலே மாலை 5:30 மணி முதல் தொடர்ச்சியாக ரமலான் சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி வரும். இலங்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆலிம்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தர இருக்கின்றார்கள். எனவே இந்த நேரங்களை காலங்களை ஒதுக்கி மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி இந்த நேரங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய முதலாவது நிகழ்ச்சிக்குள் செல்கின்றேன். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் நன்மைகளின் பெட்டகம் ரமலான், நன்மைகளின் பெட்டகம் ரமலான் என்ற தலைப்பிலே கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய கலையகத்திலே ஒரு இளம் ஆலிம் இருக்கின்றார், ஷேக் நில்ஃபத் அப்பாசி அவர்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கமிகு ரமலானின் முதலாவது நாள் இன்றைய நிகழ்ச்சி இஃப்தாருடைய வேலையிலே இருக்கின்றோம். எனவே முதலாவதாக ரமலான் பற்றிய நன்மாராயங்களை நாங்கள் நேர்களுக்கு சொல்லியாக வேண்டும். அவர்களுக்கு அந்த வாழ்த்து செய்தியை சொல்லிக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த நேர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, வாலிபர்களே, சிறார்களே, ரமதானுடைய மாதத்தை அடைந்து முதலாவது நோன்பை பிடித்தவர்களாக இஃப்தாருடைய நேரத்திற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ரமதான் என்பது ஒரு நன்மைகளுக்குரிய ஒரு பெட்டகம், நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்குரிய மிகப்பெரியது ஒரு சான்ஸ் பீரியட் தான் இந்த ரமதானுடைய மாதம் என்ற தலைப்பிலே தான் முதலாவது இந்த நோன்பு திறக்க இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் எங்களுக்கு தெரியும், ரமதானுடைய மாதம் சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு நன்மாராயத்தை சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள் என்றால், அத்தாக்கும் ஷஹ்ரு ரமதான், மக்களை பார்த்து சொல்கிறார்கள், இதோ உங்களிடத்தில் ரமதானுடைய மாதம் வந்துவிட்டது. அது அந்த 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 செய்தி, அந்த ஹதீஸை இப்பொழுது நேர்களுக்கும் நாங்கள் சொல்லி காட்டுகிறோம். அத்தாக்கும் ஷஹ்ரு ரமதான், உங்களுடைய ரமதானுடைய மாதம் வந்தடைந்திருக்கிறது. ஷஹ்ருன் முபாரக். முதலாவது நன்மாராயம் என்னவென்றால், நேர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், ரமதானுடைய மாதம் என்பது பரக்கத் செய்யப்பட்ட ஒரு மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இதைவிட ஒரு நன்மாராயம் இருக்க முடியாது. ஏன்னா பரக்கத் என்று வருகிற நேரத்தில் நீங்கள் எந்த துறை சார்ந்த விடயங்களை நீங்கள் சிந்தித்து பார்த்தாலும் அந்தந்த துறையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத் இருப்பதாகத்தான் இந்த ஹதீஸுடைய மீனிங். ஏன்னால் ரமதானுடைய மாதம் உங்களுக்கு வந்திருக்கிறது, ஷஹ்ருன் முபாரக், ஒட்டுமொத்த முழுமையான அந்த மாதமும் பரக்கத் செய்யப்பட்ட மாதம் என்று சொன்னால் அதிலே அமல் இபாதத்துக்கள் செய்கின்ற விடயமாக இருக்கட்டும், சதகாக்கள் கொடுக்கின்ற விடயமாக இருக்கட்டும், மார்க்கத்தை படிக்கின்ற விடயங்களாக இருக்கட்டும், அதே போன்று ஒருவருக்கொருவர் நாங்கள் உதவி ஒத்தாசையாக இருந்து கொள்கின்ற விடயமாக இருக்கட்டும், இப்படி பல எந்த விடயத்தை நீங்கள் உற்று நோக்கினாலும் அனைத்திலேயும் பரக்கத் இருக்கிறது என்பதைத்தான் மிகப்பெரிய ஒரு நன்மாராயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஃபரதல்லாஹு அலைக்கும் சியாமஹு. அப்போ ரமலானுடைய மாதம் உங்களுக்கு வந்திருக்கிறது, அந்த மாதம் பரக்கத் பொருந்திய மாதம், அந்த மாதத்திலே உங்களுக்கு நோன்பை அல்லாஹு தாலா கடமையாக்கி இருக்கிறார் என்ற செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் நேர்கள் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். பரக்கத் பொருந்திய ஒரு மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார் என்றால் நாங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி. இப்போ ஒரு சான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்துக்கு போனால் எங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், அந்த இடத்துக்கு போனால் நல்ல சான்சஸ்கள் கிடைக்கும் என்று பலரும் சொல்லுவார்கள் தான். ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறோம், இப்படி சான்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு அது கிடைக்கும், இந்த இடத்துக்கு போனால் அது கிடைக்கும் என்று எல்லாரும் சொல்லுகிற நேரத்தில் எங்களுக்கு ஆசையாக இருக்கும். அப்போ ரமதானுடைய மாதமும் பரக்கத் பொருந்திய மாதம் என்ற ஹதீஸை நாங்கள் படித்திருந்தாலும், அதை நாங்கள் அறிந்து வைத்திருந்தாலும் அந்த இடத்தை அடைய கிடைக்கிறது ஒரு பாக்கியமா இல்லையா?
எனவே நாங்கள் அனைவரும் நேற்றைய தினம் சஹர் செய்துவிட்டு முதலாவது ரமதான் நாங்கள் கொஞ்சம் அப்படித்தானே முதலாவது ரமதான் நடக்கக்கூடிய மிக உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம், அதிலும் ஒரு நோன்பாளி சந்தோஷம் அடைகின்ற நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இஃப்தாருடைய நேரம் என்று வருகிற நேரத்தில் நோன்பாளிக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷமான நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் முதலாவது நோன்பை நோற்றவர்களாக இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பரக்கத்தான மாதத்தை அடைய தந்த அல்லாஹ்வுக்கு நாங்கள் ஆரம்பமாக நன்றி செலுத்த வேண்டும். எனவே அதே மாதிரி தான் எங்களுக்கு தெரியும், ரமதானுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நன்மாராயம் என்னென்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா ஜா ரமதான், ரமதானுடைய மாதம் வந்து விட்டால், இப்போ நாங்கள் ஃபெஸ்ட்டுக்கு பார்த்தோம், ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது, அது பரக்கத்துக்குரிய மாதம், அது ஒரு விஷயம். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ரமதானுடைய மாதம் வந்து விட்டால் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா, சுவர்க்கத்துடைய வாயில்கள் எல்லாம் திறக்கப்பட்டு விடும். வஉக்லிகத் அப்வாபுன் நார், நரகத்துடைய வாயில்கள் எல்லாம் க்ளோஸ். அதே மாதிரி வசுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான் எல்லாம் விலங்கிடப்பட்டு அவங்களோட ஆதிக்கத்தை எல்லாம் குறைச்சிருவோம். அப்போ இது மிகப்பெரிய ஒரு நன்மாராயம். ஏன்னா நாங்கள் இவ்வளோ நாளும் நன்மைகள் செய்தோம், அதே மாதிரி பல பாவங்களில் ஈடுபட்டோம், அதே மாதிரி ஷைத்தாண்ட அந்த ஆதிக்கத்துக்கு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஷைத்தான் வந்து நம்ம நல்ல ரூட்டில் போய் கொண்டு இருக்கக்கூடிய ஷைத்தான் ஒரு பாதையை காட்டுவான், அதுக்கு போங்கன்னத்தோடு நம்ம எங்களோட செல்ஃப் கண்ட்ரோலும் இல்லாமல் போயிடுச்சு. நம்ம ஷைத்தான் சொல்கிற மாதிரி பல இடங்களில் நடந்திருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஒரு நன்மாராயத்தை சொல்கிறாங்க, ஏனைய 11 மாதங்களை போன்ற அல்ல, ரமதானுடைய மாதம் என்கிற நேரத்தில் வந்து ஒரு கண்ட்ரோலுங்க வருது. எப்படி ஷைத்தான் ஒரு அடங்குறான், ஷைத்தானுக்கு விலங்கு போடப்படுது. அதே மாதிரி நன்மைகளுடைய வாயில்கள் அதிகமாக திறக்கப்படுகிறது. அதே மாதிரி நரகத்துடைய வாயில்கள் மூடப்படுகிற என்ன அர்த்தம், என்ன மீனிங் என்று பார்க்கிற நேரத்தில், ரமதானுடைய மாதத்தில் ஒரு மனிதன் நுழைந்து விடுகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா வித்தியாசமான ஒரு உணர்வுபூர்வமான மாற்றத்தை நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறார். ரமதான் வரப்போகுது. இப்போ நம்ம பார்க்குறோம், பிறை பார்க்குற நாளண்டு எல்லோரும் பலத்தை எதிர்பார்ப்பு, பிறை தென்படுதா இல்லையா. ஏன்னா பிறை தென்பட்ட உடனேயே மனிதன் ஒட்டுமொத்த வாழ்க்கை அப்படியே சேஞ்ச் ஆகுது. நான் நினைக்கிறேன், அந்த ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ரமதான் பரக்கத் பொருந்திய மாதம் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எவிடன்ஸ் தான் எல்லா மக்களும் மாறுறாங்க தானே. பள்ளி வாயில வாழ்க்கையில் காணாதவர்கள் கூட, பள்ளிக்கு செல்லாதவர்கள் கூட அந்த நாளில் எப்படி ரெடி ஆகிறாங்கன்னா, இப்போ பிறக்கண்டா நம்ம அதுக்குன்னு வேறு ட்ரெஸ் ஒன்று எடுத்து வச்சு நம்ம பள்ளிக்கு போகணும், தொழணும், ஓதணும், படிக்கணும், வகுப்புகளில் உட்காரணும், பயான் நிகழ்ச்சிகளை கேட்கணும், ரேடியோ ப்ரோக்ராம் கேட்கணும், டிவி ப்ரோக்ராம் கேட்கணும், சோசியல் மீடியாவில் வர ப்ரோக்ராம்களை கேட்கணும். இப்படி வித்தியாசமான தயார் நிலை ஒன்று நடக்குது. அப்போ உண்மையிலேயே அந்த ரமதானுடைய மாதம் என்று வாரணத்தில் பரக்கத் பொருந்திய மாதம், சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய அமல்களை செய்வதற்கு இலகுபடுத்தி தந்திருக்கக்கூடிய மாதம். எனவே இதுவும் ஒரு நன்மாராயம் தான் என்பதை நாங்கள் நேர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். நிச்சயமாக. எனவே உங்கள் அனைவருக்கும் நன்மாராயம் சொல்லியிருக்கின்றார்கள். சங்கையான ரமலானை அடைந்திருக்கின்றோம். கடந்த ரமலானிலே எம்மோடு வாழ்ந்த பல நூற்றுக்கணக்கானவர்கள் இன்று மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே உன்னதமான ரமலானை அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலானில் போட்டி போட்டுக்கொண்டு நாங்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும், எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல நியத்தோடு அடுத்ததாக சொல்லுங்கள். இந்த நன்மாராயத்தை பற்றி நீங்கள் தெளிவாக சொல்லிவிட்டு நன்மாராயத்தை கூறிவிட்டீர்கள். அடுத்ததாக ரமலானின் சிறப்புகள், ஏராளமான சிறப்புகளை மக்கள் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் இன்றைய தினம் ஆரம்பித்திருக்கின்றோம். எனவே ஒரு சம்பிரதாயப்படி ஓரிரு சிறப்புகளையும் சொல்லிவிடுங்கள். உண்மையில் மிக முக்கியமான ஒரு கேள்வி. ரமதானுடைய சிறப்புகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்க்கிறோம், அதாவது ரமதான் மாதம் வருவதற்கு முன்னால் உள்ள முதலாவது ஜும்மா, அதற்கு முந்தைய ஜும்மாக்கள் எல்லாம் பல உரைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன ரமதானுடைய சிறப்புகள் இப்படித்தான். அதே மாதிரி பல கட்டுரைகள் சோசியல் மீடியாக்களிலேயும் பல வெப்சைட்டுகளையும் வெளியிட்டார்கள். ரமதானுடைய சிறப்புகள் ஏற்கனவே மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். என்றாலும் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்திலே சொல்கிறான், வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நீங்கள் சில விடயங்களை அடிக்கடி ஞாபகப்படுத்துங்க. தெரிந்த விடயமாக இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிற நேரத்தில் வந்து முஃமின்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும். அப்படிதான் ஒரு பூஸ்ட் ஒன்று வரும். இப்போ நம்ம ஒரு விடயத்தை படிக்கிறது என்பது வேறு, புதிதாக படிப்பது என்பது வேறு, ஏற்கனவே தெரிந்து வைத்ததை ஞாபகப்படுத்துவது என்பது வேறு. இப்போ பாருங்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அந்த வசனத்தை எப்படி சொல்கிறான், சூரத்து தாரியாத்தில் எப்படி சொல்கிறான், வதக்கிர், நீங்கள் அதை ஞாபகப்படுத்துங்கன்னா ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் அந்த விஷயம். அப்போ தெரிந்த விடயத்தை தான் நாங்கள் ஞாபகப்படுத்துகிற நேரத்தில் முஃமின்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் நம்ம ஞாபகப்படுத்துகிறோம். எங்களுக்கு தெரியும், ரமதானுடைய சிறப்புகள் என்று வார நேரத்தில் அந்த இஸ்லாத்தை வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு 5 தூண்களில் தான் நம்ம எழுப்பி இருக்கிறோம். புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், 5 தூணில் வந்து இஸ்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ பொதுவாக ஒரு பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த தூண்கள் சரியாக எழுப்பப்பட்டு அந்த தூண்கள் மீது கட்டப்படுகிற நேரத்தில் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் ஒரு தூண் பலவீனமானாலும் அந்த பில்டிங் அப்படியே உடைஞ்சு விழுந்துடும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இஸ்லாம் என்பது 5 தூண்களின் மீது கட்டப்பட்டிருக்கிறது என்ற ஒரு உவமையை சொல்லிவிட்டு அதில் தொழுகை அப்படி இப்படி எல்லாம் வருது. அதில் மிக முக்கியமான ஒரு பாயிண்டாக சொல்கிறாங்க, அதில் முக்கியமான ஒரு தூண் தான் சௌமு ரமதான்.
ரமதானுடைய நோன்பும் அந்த கட்டப்பட்ட மெயின் ஸ்ட்ராங்கான தூண்கள் உண்டு. அப்போ இதை விட சிறப்பு நமக்கு தேட முடியாது. ஏன்னா அந்த இஸ்லாமிய அடிப்படையை கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த தூண்களில் ஒரு மிக முக்கியமான தூணாக ரமதான் மாதத்தில் நோன்பு பிடிப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால் இதன் ஆகப்பெரிய சிறப்பு. அதே மாதிரி நாங்கள் இன்னொன்று பார்க்குறோம், ரமதானுடைய மாதம் எதன் மூலமாக சிறப்பு பெறுகிறது என்று பார்க்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா சூரா பக்ராவிலே சொல்கிறான், ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய மாதம் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அந்த மாதத்திலே குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அப்போ இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் மக்களுக்கு நேர்வழியை காட்டக்கூடிய இந்த அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அதே நேரத்தில் வபையினாச்சி மினல் ஹுதா, பல சட்டங்கள் பல வழிகாட்டல்கள் இந்த குர்ஆனில் தெளிவோடு இருக்கிறது. வல் ஃபுர்கான், அதே மாதிரி எது உண்மை எது பாத்தில், மாஹுவல் ஹக் மாஹுல் பாத்தில், எது சரியானது எது பிழையானது என்பதை திட்ட தெளிவாக பிரித்து காட்டக்கூடிய இந்த அல் குர்ஆனிய வசனங்கள் இறக்கப்பட்ட மாதம்தான் இந்த ரமதானுடைய மாதம். எங்களுக்கு பார்க்கலாம், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இன்னொரு இடத்துல சொல்றான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் ஹஷ்யத்தில்லாஹ். இந்த அல் குர்ஆனை நாங்கள் ஒரு மலை மீது இறக்கியிருந்தோம்னா அது வெடிச்சு சிதறி இருக்கும் அல்லாஹ்வுடைய அந்த பயத்தின் காரணமாக. குர்ஆனுக்கு அந்த அளவுக்கு ஒரு அற்புதம் எல்லாமே இருக்குது. நம்ம குர்ஆனை பற்றி நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் படிப்பீர்கள். எனவே நாங்கள் இந்த ரமதான் மாதத்தை எப்படி பார்க்குறோம் என்றால், அப்போ இந்த மாதத்தில் இவ்வளவு சிறப்பித்து கூறப்பட்ட பல சிறப்பம்சங்களை தாங்கி இந்த அல் குர்ஆன் இந்த ரமதான் மாதத்தில் இறக்கப்பட்டிருக்கிறது என்றால் இதுவும் மிக முக்கியமான ஒரு சிறப்பு தான் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இப்படி ரமதானுடைய மாதத்திற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றன. சிறப்புகளை பற்றி மாத்திரம் நாங்கள் பேசினால் நிகழ்ச்சியில் நிச்சயமாக நேரம் இடம் கொடுக்காது. எனவே குர்ஆனுடைய சிறப்புகள், குர்ஆன் அருளப்பட்டது தான் ரமதானின் முக்கியமான சிறப்புகளில் ஒன்று என்பதை ஷேக் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலே நாங்கள் குர்ஆன் ஏற்படுத்திய தாக்கங்கள் என்ற தலைப்பிலே கலந்துரையாடவிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் நன்மைகளின் பெட்டகம் ரமதான் என்ற தலைப்பிலே கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே ரமதான் பற்றிய சிறப்புகளை பற்றி நாங்கள் ஏற்கனவே பேசிவிட்டோம். சொல்லுங்கள் ஷேக் அவர்களை, அடுத்ததாக இந்த ரமலானை நாங்கள் பயனுள்ள ரமலானாக மாற்றிக்கொள்வதாக இருந்தால் எவ்வாறான திட்டங்களை, எவ்வாறான பிளான்களை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும்? உண்மையில் ரமதானுடைய இந்த கண்ணியமான இந்த மாதத்தை கழிப்பதற்கு எங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே நாங்கள் ஒரு ஷெடியூல் ஒன்று போட்டுக்கொண்டோம்னா, ஒரு திட்டமிடலை நாங்கள் செய்து கொள்வோமாக இருந்தால் நாங்கள் டென்ஷன் இல்லாமல் எங்களோட நாளாந்த வேலைகள், அதாவது அன்றாட எங்களோட வேலைகளை செய்து கொண்டு இந்த ஸ்பெஷலான இந்த ரமதானுடைய மாதத்தில் நன்மைகளை அதிகமாக சம்பாதித்துக் கொள்வதற்கு நம்ம நினைச்சு செய்ததை விட ஒரு பிளானிங்கோட நம்ம பயணிச்சோம்னா இன்ஷா அல்லாஹ் முதலாவது ரமதான் நம்ம இருக்கிறோம். ஏற்கனவே ஆல்ரெடி ரமதானுக்கு முன்னாலே நிறைய தாய்மார்கள், சகோதரிகள், வாலிபர்கள், குடும்ப அங்கத்தவர்கள் அனைவரும் ஒரு பிளான் போட்டிருக்கலாம். என்றாலும் ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் நம்ம உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரமதானுடைய காலங்களில் எல்லாரும் சுபஹுக்கு எழும்பித்தான் ஆகணும், அப்படித்தானே? சஹருடைய நேரத்துக்கு எழும்பித்தான் ஆகணும். எனவே நாங்கள் என்ன செய்கிறோம்டா, அதான் சொல்வதற்கு ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னாடியே நம்ம நிறைய குடும்பங்கள் எழும்புறோம், சரிதானே? பொதுவாக ஹதீஸ் இருக்கிறது, சஹரை நம்ம பிற்படுத்தணும். அதாவது சுபஹுடைய நேரம் நெருங்கத்தான் சஹரை நம்ம செய்யணும். சஹாபாக்களோட வரலாறை பார்க்குறோம். ரசூலுல்லாஹுடைய சஹர் எப்படி இருந்துச்சு என்று கேட்குற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹருக்கும் சுபஹுடைய அந்த நேரத்துக்கும் இடையில் ஒரு சில குர்ஆன் வசனங்கள் ஓதுகின்ற நேரம் தான் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு கடைசி நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹரை செஞ்சாங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, குடும்பமாக பெரிய கூட்டு குடும்பமாக இருக்கிறோம், அல்லது ஒரு சின்ன ஒரு குடும்பமாக இருந்தாலும் வீட்டில் கணவர் மனைவி 2 பேரும் எழும்பணும், தங்களுடைய பிள்ளைகளை எழுப்பாட்டணும், அவங்கள கொஞ்சம் வாஷ் பண்ணி உது எடுக்க வச்சு அவங்கள இரவு தொழுகைகளை சில நேரம் வித்திரை அவர்கள் பிற்படுத்தி இருப்பார்கள். தஹஜ்ஜுடைய தொழுகைகளை அவர்கள் தொழ வைத்து விட்டு அல்லாஹ்விடத்தில் நம்ம துஆக்கள் கேட்கக்கூடிய அந்த வழிகாட்டல்களை அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும். அதற்கு பிற்பாடு நம்ம சஹர் செய்வதற்கு முனைகின்றோம். எனவே நம்ம நேர்களுக்கு என்ன சொல்கிறோம் என்றால், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஃபிக்ஸடாக வைங்க. அதாவது ஜாமத்தில் நடுநிசியினர் நீங்கள் எத்தனை மணிக்கு எழும்ப போகிறீங்க? இப்போ சுபஹுடைய பாங்க எத்தனை மணி டைமை பாருங்கள். ஒரு 5 மணிக்கு பாங்க சொல்கிறாங்களா? அப்போ 5 மணிக்கு பாங்க சொல்கிறாங்கன்னா ஒரு 4 மணிக்கு நீங்கள் எழும்புங்க. எழும்பி நீங்கள் உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்கள் நீங்கள் எழுப்பாட்டி உது எடுத்துக்கொண்டு வந்து தஹஜ்ஜுடைய தொழுகைகளில் ஈடுபட்டு தொழுகைக்கு பின்னாடி நீங்கள் என்ன செய்யுங்க, துஆ பிரார்த்தனைகள் எல்லாரும் ஈடுபடுங்க. என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்கிறாங்க, இரவினுடைய கடைசி பகுதியில் அல்லாஹு தஆலா கீழ்வானத்துக்கு இறங்குறார். இரவனுடைய கடைசி பகுதி தான் இப்போ நம்ம எல்லாரும் சஹர் செஞ்சோம், சஹர் செய்கின்ற நேரம். அப்போ ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தை குறித்து சொல்கிறாங்க, இரவினுடைய கடைசி பகுதியில் அல்லாஹு தஆலா கீழ்வானத்துக்கு இறங்கி அடியார்களை பார்த்து கேட்குறான், பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாரும் உங்களில் இருக்கிறீங்களா?
பாவ மன்னிப்பு கேளுங்க, அவ்வளோத்தையும் நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். அல்லாஹ் இறங்கி கேட்குறானே, நமக்கு என்ன கஷ்டம் இருக்குது? அல்லாஹ் எங்கள்கிட்ட வந்து கேட்குறான், யாராவது பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர் இருக்கிறீங்களா என்ற கேளுங்க, நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். தேவைகள் உங்கள்கிட்ட இருக்குதா? இன்றைக்கு மனிதர்களின் அடிப்படையில் எவ்வளோ மனிதனுக்கு தேவை இருக்குது. இன்றைக்கு வந்து அறிவு தேவை இருக்குது, பொருளாதார தேவை இருக்குது, நிறைய பேருக்கு வீடு வாசல் இல்லை, அதே மாதிரி வாகன தேவை இருக்குது, குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணும்னு தேவை இருக்குது, மௌத்து வரைக்கும் மார்க்கத்தோடு வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்குது. இப்படி பல தேவைகள் நான் உதாரணங்கள் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும் இல்லையே. மனிதர்களின் அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலவிதமான தேவை இருக்குது. அப்போ அல்லாஹ் அந்த டைமில் வந்து கேட்குறான், யாராவது தேவைகளை கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறீங்களா? நீங்கள் உங்களுக்கு தேவையான தேவைகளை முன்வைங்க, அதை நிறைவேற்றி தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த அருமையான அந்த சஹருடைய நேரம். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்டா, அப்போ நேரத்துக்கு நான் சொன்ன நேரத்துக்கு எழும்பணும். எழும்பி எல்லாரும் வுது செய்து கொண்டு வந்து தஹஜ்ஜுடைய தொழுகைகளில் ஈடுபட்டு அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, கெஞ்சி கதறி கேளுங்க. கேட்குறத கொஞ்சமாக கேட்காம அதாவது மிச்சமாகவே கேட்டுருங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க தானே, நீங்கள் அல்லாஹ்ட்ட வந்து கேட்குறத வந்து எந்த அளவு மேக்சிமம் உங்களால் கேட்கணுமோ எல்லாத்தையும் கேளுங்க. ஏன்னா எங்களை படைச்ச ரப்பு எங்கள்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறோம் தானே, தேவைகள் இருந்தால் கேளுங்க. நம்ம ஏன் கஞ்சத்தனம் காட்டணும்? உங்களுக்கு எந்தெந்த ஆசையெல்லாம் இருக்குதோ துனியாவுக்கும் ஆகிராவுக்கும் எங்கிற மெயின் டார்கெட் சொர்க்கம். எனவே சொர்க்கத்துக்கு போகிற வழிவகைகளுக்கு தடைப்படாமல் எந்த விடயங்களை உங்களுக்கு அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும், எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட கேளுங்க. அருமையான சந்தர்ப்பம், அதிலும் பரக்கத்தான மாதம், மிகவும் அருளுக்குரிய ஒரு நேரம். அந்த நேரத்திலே நாங்கள் எங்களுக்கு தேவையான துவாக்களை கேட்கணும். கேட்டு டைமை பாருங்கள். சுபவுக்கு அதானுக்கும் இடையில் எவ்வளோ நேரம் இருக்குது. அப்போ அந்த சமையல் வேலைகள் எல்லாம் ஆல்ரெடி வீட்டில் உள்ள பெண்கள் தயார் செய்து வைப்பார்கள். எனவே பெண்களுக்கு நம்ம இடையில் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறோம். நீங்கள் தங்களுடைய கணவனுக்காக வேண்டியும் பிள்ளைகளுக்காக வேண்டியும் சஹருடைய உணவுகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது ஒரு பகுதி. அந்த வேலைகளில் ஈடுபடுகிறோம் என்பதை காரணம் காட்டி உங்களுடைய இபாதத்துக்களை வீணடித்துக் கொள்ளாது. நிச்சயமா இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா நம்ம சில இடங்களில் பார்க்குறோம், சஹருடைய நேரத்தில் வந்து கணவர் அதே மாதிரி பிள்ளைகள் எல்லாம் இபாதத்துக்களை ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அந்த தாய் அந்த மனைவி என்ன செய்வான்னா, கிச்சனில் அவருடைய நேரம் முழுமையாக போகுது. அந்த சஹருடைய நேரம் முழுமையாக கிச்சனில் போகுது. நம்ம அந்த தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டல் என்னவென்று கேட்டால், நீங்கள் உங்களோட டைம் கிச்சனில் போகும், ஆனால் என்றாலும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எழும்பியாவது அந்த சஹருடைய நேரத்தில் செய்ய வேண்டிய இபாதத்துக்களை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த பணிவிடைகளை செய்வதோடு இபாதத் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறோம். எனவே சஹருடைய நேரம் நீங்கள் எழும்புங்க, தொழுங்க, அல்லாஹ்ட்ட துவா கேளுங்க. அதே நேரத்தில் சஹருடைய சாப்பாடு ஏதோ ஒவ்வொருத்தருக்கு வசதியான உணவுகள் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த சஹருடைய உணவு, இப்போ நாங்கள் சில ஆட்களை பார்க்குறோம், அந்த நேரத்தில் சஹர் செய்ய மாட்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சஹர் செய்யுங்க, ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா. அந்த சஹருடைய அந்த நேரத்திலே அந்த உணவிலே ஒரு பரக்கத்து இருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் ஹதீஸா இல்லையா? எனவே ஒரு சிலர் வந்து எங்களுடைய இலங்கை நாட்டினுடைய தேசிய உணவு சோறு சாப்பிடுவாங்க. அது ஏராளமான மக்கள் அப்படி சாப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேருக்கு அந்த நேரத்தில் அப்படி சாப்பிட மாட்டாங்கன்னா நம்ம அவர்களுக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டல் ஏதோ ஒன்று சாப்பிடுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க அந்த சஹருடைய நேரத்துலையும் ஒரு பேரீச்சம்பழத்தை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சு நோம்பு பிடிப்பாங்க. அவங்க சிலவங்க எங்கள் உடம்புக்காக தான் ஃபிட் பண்ணுவாங்க. அப்போ சாப்பாடு எதுவாக இருக்கிறது என்பது நமக்கு பிரச்சனை அல்ல. ஏதோ அந்த நேரத்தில் சுபகுக்கு முன்னால் உள்ள அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹுடைய சுன்னாவை பின்பற்றுகிறோம் என்ற ஆர்வத்திலும் ஆசையோடும் அந்த நல்ல எண்ணத்திலையும் ஏதோ ஒரு உணவை சாப்பிட்டு விட்டு நீங்கள் அந்த நோன்பை தொடருங்க. அப்போ இது மிக முக்கியமான ஒரு பகுதி. இப்போ நம்ம சஹருடைய சாப்பாட்டை ஒரு சுபகு பாங்கு சொல்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சிருவோம்னு வைங்களேன். அப்போ அந்த நேரத்தில் பெண்கள் என்ன செய்யலாம்? குர்ஆனை கொஞ்சம் ஓதுறது, இன்னும் தேவையான துவா பிரார்த்தனை ஈடுபடுறது. ஆண்கள் தங்களுடைய பிள்ளைகள் சகிதமாக மஸ்ஜிதை நோக்கி பயணிக்கிறது. அப்படித்தானே? நேர காலத்தோடு மஸ்ஜிதுக்கு போய் நம்ம இக்காமத் செல்லும் வரைக்கும் வெயிட் பண்ணி கொண்டிருந்தாலும் அங்கேயும் நமக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. மலக்குமார்களுடைய பிரார்த்தனை நமக்கு கிடைக்கிறது. எனவே ஜமாத்தோடு சுபகு தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நம்ம வீட்டை விட்டு வெளியேறி அந்த நேரத்தில் ஓதக்கூடிய துவாக்களை ஓதிவிட்டு மஸ்ஜிதை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும். மஸ்ஜிதுக்கு போய் அங்கே முன் சுன்னாவை தொழுது விட்டு, அல்லது முடியுமானவர்கள் என்ன செய்யணும், வாங்கி சொன்னதற்கு பிறகு வீட்டிலே அந்த முன் சுன்னாவை தொழுது விட்டு நாங்கள் ஜமாத்துக்காக பள்ளிக்கு போக வேண்டும். வீட்டுகளில் சுன்னத்துகளை தொழுகிறது மிக முக்கியமாக ஆர்வப்படுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக இருக்கிறது. அதே நேரத்தில் சுபகுடைய முந்தின சுன்னத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கண்டா, அந்த ரகாத்துல் ஃபஜ்ர், அந்த சுபகுடைய 2 முன்னுக்குள்ள 2 ரகாத்துக்கள் தொழுவது என்பது ஹைரும் மின துன்யா வ மா ஃபீஹா, துனியாவை விடவும் துனியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்தை விடவும் அந்த 2 ரகாத்துக்கள் சிறப்புக்குரியது என்ற ஒரு சிறப்பையும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. எனவே அதையும் நம்ம மிஸ் பண்ணிடாமல் முந்தின சுன்னா 2 ரகாத்தை தொழுது விட்டு மஸ்ஜிதுக்கு நம்ம போய் அங்கே ஜமாத்தோடு தொழுகையை நிறைவேற்றி விட்டு தொழுகைக்கு பின்னால் ஓத வேண்டிய திக்ருகள் ஔராதுகள் ஓதுறோம். அதற்கு பிறகு வீட்டுக்கு வர்றோம். வீட்டுக்கு வந்து அதாவது ஒவ்வொருத்தருடைய டைம் டேபிள் வித்தியாசமாக இருக்கும்.
ஒரு சிலர் கொஞ்சம் கொஞ்சம் தூங்கினா தான் அவங்களுக்கு காலையில் ஒரு ரீஃப்ரெஷ்ஷாக ஆரோக்கியமாக இருக்கும். அவ்வாறானவர்கள் தூங்குறதுலேயும் தவறு கிடையாது. அதே மாதிரி சிலர் காலையுடைய திக்ருகள் நாங்கள் தூங்குறவங்களுக்கு சொல்கிறோம் என்னென்னு கேட்டால், காலையில் ரசூலுல்லாஹ் ஓதிய ஔராதுகளை ஓதிட்டு தூங்குங்க, அல்லது கொஞ்சம் நேரம் தூங்கி போட்டு அந்த காலை நேரம் முடிவடைவதற்கு முன்னால் நீங்கள் எழும்புங்க, எழும்பி திக்ருகள் அப்போ ஓதுங்க. ஓதிட்டு நம்ம தூங்குறோமோ அல்லது தூங்கி முடிஞ்சு ஓதுறோமோ எப்படியோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நம்ம தூங்குறதுக்கு ஒதுக்கி விட்டு நேரத்தோடு எழும்புங்க. ஏன்னா ஒரு சிலர் தூங்குவாங்க, தூங்கி சிலர் லுஹருக்காவது எழும்புவாங்க, இன்னும் கொஞ்சம் பேரை பார்க்குறோம் அசருக்கு எழும்புவாங்க, லுஹரு கலாவாவியாச்சு. இன்னும் கொஞ்சம் பேரை பார்க்குறோம் எப்படின்னு கேட்டால் இரவு முழுக்க அப்படியே விழிச்சு கொண்டு இருந்து சஹரு சாப்பிட்டு விட்டு மஸ்ஜிதுக்கு போகாமல் அப்படியே தூங்கிடுவாங்க. திரும்ப அடுத்த நாள் இஃப்தாருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எழுப்பாட்டணும். அப்போ எழும்புவாங்க, இஃப்தார் செய்வாங்க, அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு வருஷம் எடுத்து போட்டு வெளியே போவாங்க, பிள்ளைகள் வாலிபர்களோடு அப்படியே சுற்றி திரிவாங்க, திரும்ப அதே ஷெட்யூல், எந்த பயனும் இல்லை. இப்படி நோம்பு பிடிக்கிறதாக இருந்தால் வருஷம் முழுக்க நோம்பு பிடிக்கலாம். ஏன்னா இபாதத்துண்டு இல்லை, நம்ம முழுமையாக தூங்குகிறோம், ஒரு டயர்ட்னஸ் ஒன்று விளங்குது இல்லை எங்களுக்கு. எனவே இந்த நிலைகள் மாற வேண்டும். எனவே நம்ம காலையில் எழும்பினா அங்கே இன்னொரு முக்கியமான ஒரு அமல் ஒன்று இருக்குது, துஹாவுடைய ரகாத். துஹாவுடைய தொழுகை என்பது எங்களுக்கு தெரியும். எப்போ அந்த ரசூலுல்லாஹ் தொழுகின்ற சிறந்த நேரம், பொதுவாக சுபஹுடைய நேரம் முடிஞ்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு பின்னாடியே துஹாவுடைய நேரம் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி துஹருடைய பாங்குக்கு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த நேரம் முடிவடையுது. இந்த கெப்பில் என்ன செய்யலாம், துஹாவுடைய 2 ரகாத்துக்குள் தொழுது கொள்ளலாம். அது 2, 4, 6 அப்படி தொழுதுட்டு போகலாம். அட்லீஸ்ட் 2 ரகாத்துக்கு துஹாவுடைய தொழுகையை தொழலாம். ஏன்னா ரசூல் ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க தானே, குல்லு சுலாமா மினன்னாசி சதக்கா, மனிதர்கள் உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா மூட்டுகளுக்கும் சதக்கா கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் 2 ரகாத்துக்கள் துஹாவை நிறைவேற்றுவீர்களாக இருந்தால் அதுக்கு நீங்கள் சமனாக போய்விடும் அப்படின்னு அந்த துஹாவுடைய தொழுகையை பற்றி சொல்கிறாங்க. இன்னொரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம், துஹாவுடைய தொழுகையை தொழுவதற்காக சிறந்த நேரம் ஹீன தருமுதுல் ஃபிசால். இந்த ஒட்டகங்கள் பாலைவனத்தில் அப்படியே உறங்கி கொண்டிருக்கும் இல்லையா, அந்த வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு போகிற நேரத்தில் ஒட்டகங்கள் அந்த மணல் சூடாக ஆரம்பிக்கும். ஒட்டகங்கள் அப்படியே அந்த மணலில் சாஞ்சு கொண்டு இருக்கிற நேரம், மணல் மெல்ல மெல்ல சூடாக ஆரம்பிக்கிற நேரத்தில் அந்த ஒட்டகமெல்லாம் எலும்ப ஆரம்பிக்கும். இந்த டைமை தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, துஹாவுடைய தொழுகையை தொழுவதற்கு மிகச் சிறந்த நேரம் ஹீன தருமுதுல் ஃபிசால். அப்போ நம்மளுடைய இலங்கை நேரப்படி நம்ம சொல்கிறதாக இருந்தால் ஒரு 10 மணி 10:30 மணி அந்த நேரத்தில் அந்த வெயில் அந்த 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 டாகட்டுக்கு வர நேரம். எனவே இந்த நேரங்களை நம்ம சரியாக பார்த்து அந்த நேரத்தில் நம்ம துஹாவை தொழுது கொள்ளணும். அதுக்கு முன்னாடியோ லேட்டாகி தொழுகிறவங்களும் பிரச்சனை இல்லை, தொழுது கொள்ளலாம். எப்படியோ அந்த 2 ரகாத்துக்கள் துஹாவை தொழுங்க. காலையில் பஜாருக்கு போகக்கூடிய முதலாளிமார்கள், தொழிலாளிகள், இவங்களும் என்ன செய்யணும், எலுமினத்துக்கு போகிறோம், வுது செய்து கொண்டு 2 ரகாத்துக்கள் துஹாவை தொழுது விட்டு பஜாருக்கு போங்க. அப்போ துஹருடைய நேரம் வரும். அதையும் நம்ம எந்த வேலைகள் இருந்தாலும் நிறுத்திவிட்டு துஹருக்கு மஸ்ஜிதுக்கு போய் ஜமாத்தாக ஆண்கள் தொழுவது, முன்பின் சுண்ணாக்களை தொழுது கொள்வது, பெண்கள் வீட்டில் தொழுகிறதுக்கு ஒரு அழகான டைம் டேபிள் போட்டுக்கணும். அதே மாதிரி அசருடைய வக்த், அதே மாதிரி மாலை நேரம் நெருங்குகிற நேரத்தில் இஃப்தாருக்கு முன்னால் உள்ள நேரம், அந்த மாலை நேரத்தில் ஓத வேண்டிய திக்ருகள் ஔராதுகள் இருக்கின்றன, அந்த திக்ருகளை நம்ம ஓதிக்கொள்ளணும். இஃப்தாருடைய நேரம் துஆ கேட்பதற்கு மிக முக்கியமான ஒரு நேரம். அந்த நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனைகளை ஈடுபடுறது. எனவே இப்படியான ஒரு ஷெட்யூல் அமைச்சு கொள்வது. அதுக்கப்புறம் இஃப்தாருடைய நேரம் வரும். இஃப்தாருடைய நேரத்தில் நம்ம குடும்பம் சகிதமாகவோ நண்பர்கள் சகிதமாகவோ இப்படி உட்கார்ந்து இஃப்தார் செய்துவிட்டு அந்த நேரத்தில் பிரார்த்தனைகளை ஈடுபட்டு அங்கே சாப்பிடக்கூடிய ஒழுக்கங்கள், குடிக்கக்கூடிய ஒழுக்கங்கள் எல்லாத்தையும் பேணி பிஸ்மில்லா சொல்லி நம்ம இஃப்தார் ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு இஃப்தார் முடிஞ்ச உடனே நம்ம மஸ்ஜிதுக்கு போய் மகரிபை தொழுகிறோம். வீட்டில் பெண்களும் என்ன செய்யணும், அந்தந்த வேலைகள் அப்படியே வச்சு விட்டு முதல்ல நீங்கள் மகரிபை தொழுது முடிச்சிருங்க. ஏன்னா இஷாவுடைய தொழுகை பிற்படுத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் மகரிபுடைய நேரம் இருக்கிற சின்ன நேரத்தில் சில நேரம் பெண்கள் இஃப்தாருடைய நேரத்துக்கு பின்னால் அந்த எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது அந்த சட்டிப்பானைகளை கழுவுறது, அந்த பீங்காங்கோப்பைகளை கழுகுறது, இதுக்கே நேரத்தை ஒதுக்கி இஷாவுடைய பாங்கு கேட்டுரும், மகரிபை கல்லாவாக்கிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு சுண்ணாவை செஞ்சுட்டு அந்த பாத்திரங்களை கழுகுற வேலை, அந்த வேலைகள் எல்லாத்தையும் நீங்கள் வீட்டு வேலைகளை செய்ததுனால ஒரு ஃபர்து வீணடிக்கப்படுகிறது என்றால் அது நிச்சயமாக ஒரு குற்றம். எனவே நீங்கள் ஃபெஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் அப்படியே வச்சு போட்டு மகரிபை தொழுது முடிச்சிருங்க. அதற்கு பின்னாடி வீட்டு வேலைகள் ஈடுபடுங்க. அதுக்கு இப்போ எங்களுக்கு தெரியும் இஷாவுடைய தொழுகை வருது, அதை தொடர்ந்து இரவு தொழுகை வருது. அப்போ இரவு தொழுகைகளை கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமதானுடைய இரவு நின்று வணங்குறாங்களோ, அதுவும் அந்த எப்படி நன்மையை எதிர்பார்த்தவர்களா, சும்மா எல்லாரும் தொழுகிறதுக்கு தொழுகிறது அல்ல. எல்லாரும் பள்ளிக்கு போகிறாங்க, நான் மட்டும் வீட்டில் இருந்தால் எல்லாரும் ஏதாவது நினைச்சிருவாங்க, அப்படி அல்ல.
நாங்கள் நன்மை எதிர்பார்க்கணும். நிச்சயமாக ரமதானுடைய இரவுகளில் நின்று வணங்குற நேரத்தில் வந்து அல்லாஹ் எங்களுக்கு பூரணமான கூலியை தருவான் என்ற எதிர்பார்ப்போடு அந்த இரவு தொழுகைகளில் ஈடுபடுகிறது, மஸ்ஜிதுக்கு போகிறது, அதே மாதிரி தனியாக வீட்டில் தொழுகிறது, பெண்கள் சிறார்கள் எல்லாத்தையும் அழைத்துட்டு மஸ்ஜிதுக்கு போகிறது அல்லது வீட்டில் தொழுகிறது, ஏதோ ஒரு வகையில் இரவை ஹயாத்தாக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். இதான் ஒரு சுருக்கமான, நிறைய விரிவாக பேசலாம், நேரம் இடம் கொடுக்காதனால் சுருக்கமான ஒரு டைம் டேபிளை தான் உங்களுக்கு முன் வச்சிருக்கிறேன். நிச்சயமாக இப்படி இந்த ரமலானை பயனுள்ளதாக நாங்கள் எப்படி திட்டமிட்டு கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை ஷேக் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். மிக முக்கியமாக இரா தொழுகைக்கு பின்னால் பாதையோரங்களிலே வீணான சந்து பொந்துக்களிலே இருந்து அரட்டை அடித்து கொண்டிருக்காமல் உங்களுடைய உறக்கத்திற்கு நீங்கள் சென்று விடுங்கள். ஏனென்றால் இது ரமலானுடைய மாதம், இது சந்தோஷத்துக்குரிய மாதம். நமக்குத்தான் முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய பகுதிகளிலே முஸ்லிம் அல்லாத நம்முடைய உறவுகள் அவர்கள் அந்த நேரத்திலே உறங்கிக் கொண்டிருப்பார்கள். அதிகாலையிலே அவர்கள் தொழில் துறவுகளுக்காக வேண்டி போக வேண்டியிருக்கும். எனவே அவர்களுடைய நிம்மதியை நாங்கள் ஒரு போதும் கெடுத்துவிடக்கூடாது என்ற விடயத்தையும் இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் நன்மைகளின் பெட்டகம் ரமலான் என்ற தலைப்பிலே கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். பெரும்பாலான விடயங்களை நாங்கள் ஏற்கனவே பேசிவிட்டோம். இந்த ரமலானில் சமூக தலைவர்கள், பள்ளிவாயல் நிர்வாகிகளுடைய பொறுப்புகளை பற்றி நாங்கள் கண்டிப்பாக பேசியாக வேண்டும். கடந்த காலங்களிலே எங்களுக்கு மிக மோசமான அனுபவங்கள் இருக்கின்றன. எனவே நாங்கள் அவற்றை பேசுவோம். அதற்கு முன்னால் இந்த ரமலானுடைய நோன்பு பற்றிய சட்டத்திட்டங்களை பற்றி நாங்கள் சுருக்கமாக நேயர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் விரிவான விளக்கங்கள் தேவையுடையவர்கள் உலமாக்களை நாடுவார்கள். இருந்தாலும் கடந்த ரமலானிலே அதிகமானவர்களுக்கு நோன்பு கல்லாவாக இருக்கும், மாதவிடாயுடைய பெண்கள் இருப்பார்கள், பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் இருப்பார்கள். எனவே ரமலானுடைய சட்டத்திட்டங்கள் சிலவற்றை பேசுவோம். உண்மையில் ரமலானுடைய சட்டத்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நீண்ட தலைப்பு. என்றால் சில முக்கியமான விடயங்களை சுருக்கமாக நேர்களுக்காக நாங்கள் சொல்கிறோம். முதலாவது நம்ம விளங்கணும், ரமதானுடைய மாதத்தில் நோன்பு பிடிப்பது என்பது கட்டாய கடமை. காரணம் இல்லாமல் யாருக்குமே அந்த ரமதான் நோன்பை விட்டு நோன்பு பிடிக்காமல் இருப்பதற்கு இஸ்லாத்தில் எங்கேயும் அனுமதி இல்லை. ஒரு சிலருக்கு அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்திருக்கிறான். குர்ஆன் எங்களுக்கு பார்க்கிறோம், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும், யார் இந்த மாதத்தை அடைந்து கொள்கிறார்களோ அவர்கள் நோன்பு நோட்கட்டும். அதே மாதிரி வமன் கான மரீதன் அவ் அலா சஃபரின், இந்த ரமதானுடைய காலத்தில் யாராவது நோயாளிகளாக இருந்தால் அல்லது யாராவது பயணம் செய்யக்கூடிய பிரயாணிகளாக இருந்தால் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சான்ஸை கொடுக்குறான். நீங்கள் நோயாளியாக இருக்கிறீங்களா அல்லது வந்து நீங்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறீங்களா, அப்போ அல்லாஹ் ஒரு சான்ஸை கொடுக்குறான். நீங்கள் வந்து அந்த நாளில் நோன்பை விட்டுட்டு ரமதானுக்கு பின்னால் உள்ள ஏனைய காலங்களில் வந்து உங்களுக்கு எப்போ நோய் குணமாகுதோ அப்போ நீங்கள் என்ன செஞ்சிருங்க, நோன்பு பிடிச்சிக்கங்கன்றான். அதே மாதிரி ரமதானுடைய மாதத்தில் வந்து ஒருத்தர் ஒரு பயணம் போகிறார். பயணிகளுக்கு வந்து எப்படி, ஒருத்தர் பயணத்தில் இருந்தும் நோன்பு பிடிக்கிறேன்னு விரும்புகிறாருன்னு அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருத்தர் வந்து பயணம் போகிறார், அவர் ஒரு சலுகையை, ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸை சொல்கிறாங்க தானே, சலுகை இருந்தால் அதை நீங்கள் அதை எடுங்கன்றாங்களா. அப்போ நான் ஒரு பயணம் போகிறேன், எனக்கு வந்து நோன்பு பிடிக்கிறது நான் நோன்பு விட்றேன். விட்டா இஸ்லாத்தில் என்ன சொல்லுது என்றால், வமன் கான மரீதனோ அலா சஃபரின், நோயாளியாகவோ ஒரு பயணியாகவோ நீங்கள் இருந்தால் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், வேறொரு நாள் அதை பிடிச்சிக்கங்கன்றாங்க. அப்போ நாங்கள் நோயாளியாக இருந்து போட்டு அல்லது நிரந்தர நோயாளின்னு அதுக்கு சட்டம் வேறு. நான் சொல்கிறேன், திடீரென எதேர்ச்சியாக வர நோய், திடீரென எனக்கு தலைபாரம், ஒரு காய்ச்சல் அல்லது வேறு ஆப்ரேஷன், வேறு கேஸில் வருது இல்லையா, நோயை பற்றியே பேச முடியாது. ஒரு சில உதாரணங்களை சொல்கிறேன். இப்படி நோயாளியாக இருந்து நம்ம நோன்பு விட்டோம் என்றால் ஏனைய காலங்களை என்ன செஞ்சிடணும், அந்த நோன்பை நம்ம சரியாக பார்த்து பிடிச்சிடணும். அதே மாதிரி பயணியாக இருந்தாலும் அந்த பயண நாட்களில் நோன்பை விட்டு ஏனைய நாட்களில் வந்து எத்தனை நோன்பை நம்ம பிடிச்சோமோ அதில் கதா செஞ்சு கொள்ளணும். அடுத்ததாக பொதுவாக மாதவிடாய் ஏற்படக்கூடிய பெண்கள், அவர்களுக்கும் இஸ்லாத்தில் ரமதானுடைய காலங்களில் மாதவிடாய் ஏற்பட்டால் அந்த குறிப்பிட்ட நாட்களில் நோன்பை விட்டுவிட்டு ரமதானுக்கு பிறகு என்ன செய்யணும், எத்தனை நோன்பை நீங்கள் மாதவிடாய் காரணமாக விடுறீங்களோ அத்தனை நோன்பை நீங்கள் அதை கதா செய்யணும். அதே மாதிரி பிள்ளை கிடைச்ச உடனே அவங்க நிஃபாஸுடைய காலம் செல்வதற்கு முன்னால் ஒரு பெண் சஹருடைய நேரத்தில் எழுந்து நோன்பை நோற்று ஒரு அசருடைய வேலையிலே அவளுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டால் என்ன செய்வோம்? அந்த நோன்பும் அது கதா தான் செய்வேன். அந்த நோன்பு கணக்கெடுக்கப்பட மாட்டாது. ஏன்னா பொதுவாக சில பெண்கள் வந்து அதை மிச்சம் அவங்க அப்செட் ஆகுவாங்க. தடுமாறத்துக்கு ஒன்றும் இல்லை. இஸ்லாம் பெண்களுடைய அந்த இயற்கைக்கு ஏற்ற மாதிரி, பெண்களுடைய படைகோலத்துக்கு ஏற்ற மாதிரி அழகான சட்டங்களை தொகுத்து தந்திருக்குது. சில பெண்கள் கவலைப்படுவாங்க, பாருங்கள் எங்களுக்கு வந்து முக்கியமான இந்த ரமதான்லையும் இப்படி நோன்பு மிஸ் ஆகுதேன்ட்டு. அதனால ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, வனாகிசாத்து தீனின், பெண்களை பொறுத்த வரைக்கும் மார்க்க விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு குறை வரும், அப்படித்தானே. எனவே தான் பெண்கள் அதிகமாக ஏனைய அந்த நிஃபாஸ் இல்லாத காலகட்டங்களில், ஹைத் இல்லாத மாதவிடாய் இல்லாத காலகட்டங்களில் அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கங்க. சந்தர்ப்பத்தை அதிகமாக குர்ஆனை ஓதி அதிகமான அந்த இபாதத்துக்களை ஈடுபட்டு கொண்டு அந்த கிடைக்கிற சான்ஸை நீங்கள் பயன்படுத்தி கொண்டுங்கண்டா இப்படியான பீரியடுகளில் வந்து இப்படியான காலங்களில் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. எனவே அந்த காலங்களில் வந்து நோன்பு பிடிக்கிறது அவங்களுக்கு ஹராம்.
அதே மாதிரி அந்த நிஃபாஸுடைய காலங்கள், அதே மாதிரி ஹைருடைய காலங்கள் நோன்பு பிடிக்கிறது ஹராம். அதே மாதிரி தொழுகிறது ஹராம். தொழுகையை நம்ம மீட்ட தேவையில்லை, ஆனால் நோன்பை நம்ம என்ன செய்யணும், கதா செய்யணும். ஏனைய இபாதத்துக்களை நீங்கள் இருக்கிற சரி அதுகளில் ஈடுபட முடியும், எந்த விதமான தடையும் கிடையாது. பாலூட்டக்கூடிய தாய் நோயாளி. பாலூட்டக்கூடிய தாயை பொறுத்த வரைக்கும் ஹாமில் வல் முர்தி, பாலூட்டக்கூடியவர்கள், அதே மாதிரி கர்ப்பிணி தாய்மார்கள், இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதில் அந்த அவங்க என்ன செய்யணும் என்ற விடயத்தில் மார்க்க அறிஞர்களுக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. ஒரு சிலர் பாலூட்டக்கூடிய தாய்மார்களும் கர்ப்பிணி தாய்மார்களும் அவங்களுக்கு எப்போ நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றாங்களோ அப்போ விடுபட்ட நோன்புகளை கதா செய்யணும் என்றும் ஒரு சாரார் சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சாரார் கதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் எத்தனை நோன்புகளை விடுறீங்களோ பாலூட்டுகின்ற இந்த காரணத்தினாலையும், அதே மாதிரி கர்ப்பிணியாக இருக்கின்றோம் என்ற காரணத்தினாலையும் எத்தனை நோன்பை நீங்கள் விடுறீங்களோ அத்தனை நோன்புக்கு ஏற்ற அந்த ஃபிதியாக்களை ஒரு நோன்பை விட்டீங்கன்னா ஒரு ஆளுக்கு சாப்பாடு அடிப்படையில் ஃபிதியாக்களை கொடுத்து கொள்ளுமாறும் ஏராளமான அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதை நீங்கள் என்ன செய்யுங்க, அதை நீங்கள் இன்னும் அறிஞர்களோடு கலந்து ஆலோசித்து உங்களுக்கு தேவையான விடயங்களை அவர்களிடத்தில் உண்மையாக சொல்லுங்கள். உங்களோட சிச்சுவேஷன் என்ன என்பதற்குரிய ஃபத்துவாக்களை எடுத்து நீங்கள் அமல் செய்து கொள்ளுமாறு இந்த இடத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுவோம். நிரந்தர நோயாளிகளை பொறுத்தவரைக்கும் அப்படித்தான். அவங்களுக்கு இனி நோன்பு பிடிக்கவே இயலாது. டாக்டர் சொல்லிட்டார், இனி உங்களுக்கு நோன்பு பிடிக்க இயலாது, அவர் உடல்நிலை எல்லாம் மோசமாகவே இருக்கிறது, அவர் நோன்பு பிடிச்சா அவரோட உயிருக்கு ஆபத்து நிலைமை வரும் என்பதை உறுதிப்படுத்தப்பட்டால் அவங்க என்ன செய்யணும் என்றால் ஒரு நோன்புக்கு ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடின் அடிப்படையில் ஃபிதியா கொடுக்கிறது தான் அவர்களுக்குரிய தீர்வாக இருக்கிறது. எனவே இன்னும் பல சட்டங்கள் நோன்போடு சம்பந்தப்பட்டு இருந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க, தெரியாததை நீங்க கெஸ் பண்ணி செய்ய போயிடாதீங்க. யாரும் மனிதர்களை பொறுத்த வரைக்கும், முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதோ ஒரு மஹல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல மார்க்க அறிஞர்கள் இருக்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வழிகாட்டக்கூடிய மார்க்க அறிஞர்கள் யாரை நீங்க இனங்காண்றீங்களோ அவங்கள்ட்ட போய் நல்ல ஒரு ஃபத்வாவை தருவார், நல்ல நடுநிலைமையாக பேசுவார், எப்பயும் ஒரு ஆய்வோடு இருப்பார். அப்படியான ஆலிம்களை நீங்க அணுகி உங்களுடைய பிரச்சனைகளை அவர்களிடத்தில் சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, தீர்வு எடுத்துக்கோங்க. எனவே இதைத்தான் நாங்கள் நேர்களுக்கு சட்டங்கள் முழுமையாக பேசவில்லை, ஒரு சிலதை தொட்டு காட்டி இருக்கிறோம். சுருக்கமாக ஃபிதியாவின் அளவை பற்றியும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. ஃபிதியாவுடைய அளவை பொறுத்த வரைக்கும் தாமு மிஸ்கீன், ஒரு மிஸ்கீனுக்கு தாம் உணவு கொடுக்கிறது என்பதை பொறுத்த வரைக்கும் ஒரு பூரணமான ஒரு போர்ஷன், அப்படித்தானே? ஒரு ஆளுக்கு எந்த உணவை கொடுத்தா போதுமோ அதை நீங்க ஒரு ஆளு கொடுத்துட்டீங்களா சரி, அதை சமைச்சு கொடுத்தாலும் சரி, சமைச்சு கொடுத்தாலும் சரி, சமைக்காம கொடுத்தாலும் சரி, ஒரு உணவு போஷன் அங்க வரணும், அப்படித்தானே? இப்ப அதை நீங்க கருத்துல கொண்டு அதை எப்படி கொடுக்கறது பொருத்தம் என்பதை நீங்க என்ன செய்யுங்க, நீங்களாக முடிவெடுத்து கொடுக்கலாம். சுருக்கமான சட்டம் என்னன்னு கேட்டால் ஒரு நோன்புக்கு ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஒரு வேலைக்கு சாப்பாடு கொடுக்கணும். நிச்சயமா. இப்படி நாங்கள் நோன்பின் சட்டத்திட்டங்களை பற்றி மிக சுருக்கமாக பேசியதற்கான காரணம், இது விரிவான சட்டங்கள், நீங்கள் உலமாக்களை அணுகி நீங்கள் முறையாக கேட்டு அந்த சட்டத்திட்டங்களுக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் தொற்று காட்டினோம் இப்படியெல்லாம் இஸ்லாத்திலே அனுமதிகள் இருக்கின்றன என்ற விடயத்தை. அடுத்ததாக மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் முஸ்லிம் அல்லாத நம்முடைய உறவுகளுக்கு பலவிதமான கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் முஸ்லிம்கள் என்ற குற்றச்சாட்டு வரலாறு நெடுகிலும் இருந்து வரக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அதாவது பள்ளி வாயில்களிலே இரவு நேரங்களிலே ஸ்பீக்கர்களை பயன்படுத்துகின்றார்கள். இரவு நேர தொழுகைக்கு பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் அவர்களுடைய வாகனங்களை சரியான முறையிலே பார்க்கிங் செய்கிறார்கள் இல்லை. இது போன்ற பலவிதமான குற்றச்சாட்டுகள். எனவே ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் முஸ்லிம் அல்லாத நம்முடைய உறவுகளுடைய பதுவாக்களுக்குள்ளாகாமல் இந்த ரமலானை பயனுள்ளதாக கழிப்பதற்கான ஒழுங்கு முறைகளை சொல்லுங்கள். மிக முக்கியமான ஒரு கேள்வி, அதுவும் ஆரம்ப ரமலான் என்பதனால இதை நேர்களுக்கு நாங்கள் சொல்வது இது முக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாக எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு இபாதத்தை செய்கிறோம்ன்றதுனால நாங்கள் ஒரு இபாதத்தை செஞ்சு கொண்டு 1000 பேரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதாக முக்கியம். பொதுவாக முஸ்லீம் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே நீதியானவர்கள், நேர்மையானவர்கள், அடுத்தவர்களுக்கு தொந்தரவு செய்யாதவர்கள் என்ற அடிப்படையை மாற்று மத சகோதரர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இஸ்லாத்தை ஒரு மாற்று மத ஒருத்தர் படிக்கிற நேரத்தில் அவங்களுக்கே விளங்கும், இஸ்லாத்தில் எங்கேயுமேயே யாருக்கும், அதாவது அவங்கள சாடணும், அவங்களுக்கு ஏசணும், அவங்களுக்கு எதிராக நம்ம திட்டங்களை தீட்டணும், இப்படியெல்லாம் இஸ்லாத்தில் எங்கேயுமே இல்லை. இஸ்லாம் மிருதுவான ஒரு மார்க்கம். எப்பயுமே அன்பையும் கருணையும் போதிக்கக்கூடிய மார்க்கத்தை நம்ம வாயினால் மாத்திரம் சொல்லி போதாது. நம்ம ஒரு கம்யூனிட்டி என்ற அடிப்படையில் எல்லாரும் எங்களுடைய செயற்பாடுகளால் காட்டணும். இப்போ ரமதான் மாதம் வந்துட்டு இப்போ நீ எங்களால் தூங்க இயலாது, ரமதான் மாதம் வந்துட்டு பள்ளி இருக்கக்கூடிய ஒரு பஜாரை தாண்டி எங்களால் போக முடியாது, வாகனங்களை க்ராஸுக்கு அப்படி இப்படிலாம் பார்க் பண்ணுவாங்க என்ற சிந்தனை முஸ்லீம் அல்லாதவர்கள் உள்ளத்தில் வராமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம், இதாக முக்கியம். ஏன்னா எப்பயுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமலை காட்டுற நேரத்தில் நாங்கள் நன்மையை கருதி ஒரு அமலை செய்கிற நேரத்தில் சுற்றி உள்ளவங்களை டிஸ்டர்ப் படுத்திக்கும் அமல் செய்கிறது இஸ்லாம் எங்கேயுமே அனுமதிக்கவில்லை. அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் இரவு நேரங்களை பற்றி வருகிற நேரத்தில் நல்ல மனிதர்கள், நல்லடியார்கள் எப்படி இருந்தாங்கன்னா
கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன். அவர்கள் இரவிலே குறைவாக தூங்குவாங்களாம். குர்ஆன் என்ன சொல்றான்னா, இரவிலே குறைவாக தூங்குவார்கள். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்திலே பாவ மன்னிப்பிலே ஈடுபடுவார்களாம். இப்போ முதலாவது வசனம் என்ன சொல்லுது? நல்ல மனிதர்கள், முஃமின்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இரவிலே குறைவாக தூங்குவார்கள். அப்போ இதை மட்டும் நம்ம விளங்க முடியாது. குறைவாக தூங்குவார்கள், அப்போ முழிச்சுக்கொண்டு என்ன செய்வாங்க? வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்தில் அவர்கள் இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுவாங்க. அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கெஞ்சி கெஞ்சி கேட்பாங்க. நாங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறோம்னா, இரவிலே குறைவாக தூங்குறோம், இதை பின்பற்றுறோம். ஆனால் என்ன செய்கிறோம்? இரவில் பாதை ஓரங்கள் அப்படியே அலைஞ்சு திரிகிறோம். பைக்குகள் எடுத்துக்கொண்டு அந்த சத்தமான ஒரு ஸ்டைலில் அந்த எஸ்கலேட்டர் அப்படியே அந்த வீணான ஹோன்களை யூஸ் பண்ணிக்கொண்டு சத்தத்தை காட்டிக்கொண்டு பாதையில் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம். இரவில் வாலிபர்கள் ஒரு ஒரு குழுமமாக சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி கொண்டு அப்படி பாதையில் அப்படியே சத்தம் போட்டுட்டு போவாங்க. வீடுகளில் வந்து அது இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் கேட்டாலும் சவுண்டுகளை ஓவராக போட்டுக்கொண்டு, குறிப்பாக சஹருடைய நேரத்தில் வந்து எல்லா ஊடுகளையும் ரேடியோவில் நிகழ்ச்சி போகுது, டிவியில் நிகழ்ச்சி போகுது, சவுண்டோ அப்படியே என்ன செஞ்சிடுவாங்க, கூட்டி வச்சிருவாங்க. அப்போ நாங்கள் ஒரு விடயத்தை நல்ல விஷயத்தை செய்கிறோம்ன்றதுனால இதனால் பலருக்கு டிஸ்டர்ப் ஏற்படுகிறதுனால இது பிழை. இப்போ மஸ்ஜித் நிர்வாகங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா, இரவில் குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்குது, இந்த நேரம் வரும் வரைக்கும் அவுட் ஸ்பீக்கர் போடுறதுக்கு நமக்கு அனுமதி தந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தை தாண்டி மக்களுடைய அந்த தூங்குற நேரம் ஒன்று இருக்குது இல்லையா, அந்த நேரத்தை தாண்டி தயவு செய்து அவுட் ஸ்பீக்கர்களை போட்டு அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏண்டா வீடுகளில் வந்து சிறுவர்கள் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க. சில நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் கீழே போய் சத்தம் கேட்டாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்ப். ஏன்னா அவங்களோட நோய் அப்படித்தான். அதே மாதிரி சில தாய்மார்கள் குழந்தைகளை புதிதாக பெற்றெடுத்த தாய்மார்கள் எத்தனையோ நாட்களாக தூங்கி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த புள்ள நைட்டில் தூங்குதில்லை. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த குழந்தையை தூங்க வைக்கிற நேரத்தில் இப்படியான சத்தங்கள் வருகிற நேரத்தில் வந்து அது நல்ல விடயங்களாக இருந்தாலும் சில அந்த குழந்தையும் விழிச்சு அந்த தாய்க்கும் தூக்கம் இல்லை, அந்த குடும்பத்துக்கும் தூக்கம் இல்லை, பல டிஸ்டர்புகள் இருக்குது. எனவே நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், அமல் இபாதத்துக்கள் ஆர்வமாக ஈடுபடுவோம், மார்க்கங்கள் நல்ல முறையில் படிப்போம். ஆனால் நாங்கள் செய்கிற இபாதத்துக்கள் இன்னொருத்தருக்கு டிஸ்டர்பாக இருக்காமல் நம்ம பார்த்துக்கொள்ளணும். குறிப்பாக இரவு நேரங்களில் நம்ம அடிக்கடி கேள்விப்படுற விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த போலீஸ் ஜீப்பில் என்ன செய்வாங்கன்னா, நைட்டில் ஒரு ரோந்து போவாங்க, ரோந்து நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அவங்களோட வாகனத்தில் பின்பக்கமாக நம்ம பார்த்தோம்னா அந்த கிரிக்கெட் பெட், அதே மாதிரி இந்த விக்கெட் இதுகளை வந்து நிறைய அள்ளி போட்டு வர்றாங்க போலீஸ் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபடுறவங்க. என்னென்னா இரவு நேரங்கள், இரவு 12 மணி 1 மணிக்கு வந்து பொதுவான பாதைகளில் வந்து என்ன செய்யணும், க்ராஸ் பண்ணி கொண்டு கிரிக்கெட் விளையாடுவாங்க, வேறு விளையாட்டுகள் ஈடுபடுவாங்க. அன்பார்ந்த சகோதரர்கள் நேர்களே, ஒரு கிரவுண்டுக்கு போய் விளையாடுறது வேறு விஷயம். அதுவும் ரமதான காலத்தில் கூடுமா கூடாதா, அது நல்லமா சரியில்லையான்றது வேறு டாபிக். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, பொது போக்குவரத்து நடைபெறக்கூடிய அந்த பொதுவான ஒரு பாதையில் க்ராஸ் பண்ணி கொண்டு நம்ம என்ன செய்ய விளையாடுறது, இது முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். தண்ணி பேக் அடிச்சு கொள்வாங்க, தண்ணி பேக் வாலிபர்களுக்கு அடிச்சு கொள்வாங்க, இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு பகுதி. அதே மாதிரி நாங்கள் மஸ்ஜிதுக்கு இரவு தொழுகைக்காக போகிற நேரத்தில் சில மஸ்ஜிதுகளில் வந்து பிரத்யேகமான பார்க்கிங்கள் இருக்கும். ஏராளமான மஸ்ஜிதுகளில், குறிப்பாக சிட்டி பகுதியில் இருக்கக்கூடிய நகரப்புறங்கள் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளில் வந்து அந்த பாதையில் இருக்கக்கூடிய அந்த ஓரமாக இருக்கக்கூடிய பாதைகள் மட்டும்தான். அப்போ இந்த இடங்களில் வந்து நம்ம வாகனங்களை பார்க் பண்ணுற நேரத்தில் இன்னொருத்தர் பாதையில் வாகனங்களை போய் வரக்கூடிய ஒரு நிலைமையை கருத்தில் கொண்டு தான் நம்ம பார்க் பண்ணணும். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து அந்த இடத்துல ஏற்கனவே பார்க் பண்ண வாகனங்களை எடுப்பதற்கு இலகுவான முறையில் நம்ம பார்க் பண்ணணும். நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா, வாகனத்தை நடுவில் கொண்டு போய் பார்க் பண்ணி போட்டு மஸ்ஜிதுக்குள்ளே போய் தொழுகிறோம், பிரார்த்தனைகள் ஈடுபடுறோம். இங்கே வெளியே வந்து பார்த்தா சுற்றி வளைச்சி ஒரு 100கணக்கான மக்கள் இது நமக்கு ஏசி கொண்டு இருப்பாங்க. நம்ம தொந்தரவு செஞ்சிட்டோம்னு நம்ம கடுமையாக சாட்டி கொண்டிருப்பார்கள். எனவே எங்கட எந்த ஒரு நடவடிக்கைகளும் அடுத்தவர்களுக்கு பாதிப்பில்லாத முறையில் தான், குறிப்பாக இரவு நேரங்களில். இன்றைக்கி பார்க்குறோம் சில நைட் பஜார்கள் ஃபேமஸ், உணவுக்கு சில இடங்களில் ஃபேமஸ். அப்போ அங்கே எல்லாரும் நைட்டுக்கு வந்து ஒன்று சேருவாங்க. ஒன்று சேர்கிற நேரத்தில் அங்கேயும் பாதைகளை க்ராஸ் பண்ணி கொண்டு சத்தத்தை உயர்த்தி கொண்டு ஏனைய வீட்டார்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல், ஏனைய மாற்று மத சகோதரருக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்தில் நாங்கள் நேயர்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். நிச்சயமாக இப்படி ரமலானில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பல ஒழுங்குமுறைகளை ஷேக் அவர்கள் சொல்லித்தந்தார்கள். குறிப்பாக கடந்த கால மோசமான அனுபவங்கள் சிலதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். சஹருடைய வேளையிலே எங்களுடைய வானொலி பெட்டிகளின் சப்தத்தை அதிகரித்து வைத்ததன் காரணமாக பலவிதமான பிரச்சனைகள் கடந்த காலங்களில் வந்திருக்கின்றன. எனவே சஹருடைய வேலைகளில் நீங்கள் எழுந்தவுடன் உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு கேட்கக்கூடிய விதத்திலே உங்களுடைய வானொலியாக இருக்கட்டும், தொலைக்காட்சியாக இருக்கட்டும், சப்தங்களை வைத்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்லாமல்
உங்களுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு தேவையான லைட்டுகளை மாத்திரம் போட்டுக்கொள்ளுங்கள். இந்த விடயத்தில் மிகவும் கரிசனையாக இருங்கள். அதிகாலையுடைய வேளையிலே நாங்கள் சுபஹ் தொழுகைக்காக வேண்டி ரமலானுடைய காலங்களிலே ஊரில் இருக்கக்கூடிய அனைவரும் பள்ளி வாயில்களுக்கு வருவார்கள். எனவே சத்தங்களை போட்டுக்கொண்டு பிறரை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க வேண்டும். அத்தோடு குறிப்பாக எங்களுடைய வணக்க வழிபாடுகளுக்காக வேண்டி ரமலானிலே அதிகமானவர்கள் ஐவேளை தொழுகைக்கு இமாம் ஜமாத்திற்கு செல்ல வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு அவர்களுடைய வாகனங்களை முறைகேடான இடங்களிலே பார்க் செய்துவிட்டு பள்ளி வாயிலுக்கு செல்வார்கள். எனவே அந்த விடயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மிக முக்கியமாக பள்ளி வாயில் நிர்வாகிகளுக்கு சொல்ல வேண்டிய விடயம், ரமலானுடைய காலப்பகுதியிலே கஞ்சி விநியோகம் நடைபெறும். எனவே அந்த கஞ்சை நாங்கள் விநியோகிக்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் சரியான முறையிலே கியூகளை அமைத்து ஏனையவர்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத முறையிலே நாங்கள் அவற்றை விநியோகித்துக் கொள்ள வேண்டும். முஸ்லிம் அல்லாத நம்முடைய உறவுகள் வருவார்கள். அவர்கள் ரொம்பவே ஆசையோடு வருவார்கள். கஞ்சை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி தாராளமாக அவர்களுக்கு கொடுங்கள் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இரவு நேரங்களிலே பயான்கள், ஹிஸ்புல் குர்ஆன் போன்ற நிகழ்வுகளை நாங்கள் ஸ்பீக்கர்களிலே நாங்கள் போடாமல் இருப்பது மிக பொருத்தம். அப்படி செய்தால் அடுத்தவர்களுக்கு அது டிஸ்டர்பாக இருக்கும். எனவே அந்த விடயத்திலே ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நிர்வாக சபையில் சில அங்கத்தவர்களை இரவு நேரங்களிலே உங்களுடைய பள்ளி வாயில் முற்றத்திலே வையுங்கள். அதாவது இரா தொழுகைக்கு வரக்கூடிய பெண்கள் அவர்கள் மகரத்தோடு வர வேண்டும், பாதுகாப்பாக வர வேண்டும். அவர்களுக்கான அந்த வருகையை பாதுகாப்பான முறையிலே அமைத்துக் கொள்வதற்காக அதற்கு ஒரு தனி கமிட்டிகளை அமைத்து வையுங்கள். அவர்களுக்கு உதவியாக இருங்கள். இப்படி இந்த ரமலானுடைய காலங்களிலே மிக ஜாக்கிரதையாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பள்ளிவாயுடைய நிர்வாகிகள். அத்தோடு இன்னும் ஒரு கவலையான சம்பவத்தை சொல்கின்றேன். ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் யாசகர்கள் அதிகமாக வருகின்றார்கள். எனவே தனவந்தர்கள் உங்களுடைய வீடுகளிலே அரிசி போன்ற அத்தியாவசிய பொருட்களை விநியோகம் செய்வதாக இருந்தால் முறையாக அவர்களுக்கு சரியான நேரத்தை கொடுங்கள். நீங்கள் சஹருடைய சாப்பாட்டுக்கு பின்னால், அதாவது சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால் நீங்கள் உறங்கி 11 மணி வரைக்கும் உங்களுடைய கேட் மூடப்பட்டிருந்தால் அங்கே நீங்கள் இருக்கக்கூடிய அந்த லேனிலே அதிகமான யாசகர்கள் நிறைந்திருப்பார்கள். பலருக்கும் டிஸ்டர்பாக இருக்கும். பல சமூக சீர்கேடுகள் அங்கே நடைபெறும். எனவே ஏழைகளுக்கு, மிஸ்கீன்களுக்கு நீங்கள் உலருணவு பொதிகளை கொடுப்பதாக இருந்தாலும், சதக்காக்களை கொடுப்பதாக இருந்தாலும் அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் கொடுப்பதுதான் பொருத்தம். எனவே யாசகர்களுடைய மாதம், அவர்களால் டிஸ்டர்ப் என்று முஸ்லிம் அல்லாத நம்முடைய உறவுகள் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ரமலானை மாற்றிவிட வேண்டாம் என்ற தாழ்மையான வேண்டுகோளை விடுத்தவனாக இன்றைய முதலாவது நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். சிரமம் பாராத இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்திற்கு வந்து நல்ல பல கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்ட ஷேக் நில்ஃபத் அப்பாசி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இந்த அளவில் இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. தயாரிப்பாளர் அஃபான் உடையாருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.